நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த நடைப்பயணத்துல அவர் என்னெல்லாம் பேசுறாரு, அதாவது எலெக்ஷன் வரப்போகுதுடா, திமுக அரசு என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றல அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த விதத்துல நேத்து காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை இந்த இடங்கள்லாம் போய் பேசியிருக்காங்க. அங்க அவர் என்னெல்லாம் பேசினாரு, அதுல குறிப்பா ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஆணவ படுகொலை. இப்ப கூட அந்த கவினுடைய வழக்கு பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அதை மையமா வச்சு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில மட்டுமே 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அந்த 65 ஆணவ கொலைகள்ல வெறும் 3 ஆணவ கொலைகள் மட்டும்தான் எல்லாராலையுமே ஒரு பேசு பொருளாக்கப்பட்டு இருக்கு. அப்படின்றப்போ ஒரே ஒரு கொலைக்கு மட்டும்தான் அதுல தண்டனையே கிடைச்சி இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மிச்சம் 2 கொலை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ இந்த கவின் கேஸுக்குமே யாருமே குரல் கொடுக்கல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதிமுக ஆட்சியில இருந்தப்போ திமுக தையத்தக்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கணும் ஓடி வருவாங்க. விட்டுறவே கூடாது, இந்த கேப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சின்ன கேப்பு கிடைச்சா கூட அதை ஊதி 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 பெருசாக்கிடுறது. அந்த மாதிரி தான் ஒரு கேஸ் ஆக்குனாங்க. அந்த ஒரு கேஸ் அவங்க ஆக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு கேஸ் எல்லாராலையுமே பேச்சு பொருளாக்கப்பட்ட ஒரு கேஸ் தான். இந்த கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி கோகுல்ராஜ், சுவாதி இவங்க 2 பேர்த்துக்கும் நடந்த ஒரு விவாதம். சுவாதி அப்படின்றவங்கள காதலிச்சதுனால கோகுல்ராஜ் அப்படின்றவரை யுவராஜ் அப்படின்றவங்களும் யுவராஜ் கூட இருந்த ஒரு 8 பேரும் சேர்ந்து வெட்டி கொண்டிருக்காங்க. அவரை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க யாருன்னு சொல்லலாமா? இல்ல, சாதி குறிப்பிட வேண்டாம். ஒரு உயர்ந்த ஜாதி அவங்க, சரிங்களா? அப்போ இந்த பொண்ணை எப்படி நீ காதலிக்க போச்சு அப்படின்ற ஒரு வெறுப்புல யுவராஜ் அப்படின்றவரும் அவர் கூட சேர்ந்த 8 பேரும் சேர்ந்து கோகுல்ராஜ் அப்படின்றவரை வெட்டி ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஊடக வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுகல இருக்கிற எல்லாருமே, அப்ப எதிர்கட்சியால இருந்தாங்க, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஆணவ படுகொலையை ஒழிச்சே ஆகணும், இதெல்லாம் இருக்கவே கூடாது, அதிமுகவோட ஆட்சியில இப்படி ஒரு அவலமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா குரல் கொடுத்திருந்தாங்க. சட்டமன்றம் வரைக்கும் போயிட்டு அங்க கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா பாத்துக்கவே. யார் யாரெல்லாம் கோரிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து பட்டியலின சமூகத்துக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் சுத்துறாங்க பத்தியா, கூட்டணி கட்சியா, அவங்க மோக்கண்டு அங்க போய் குரல் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்குது, இந்த ஆணவ படுகொலைக்காக நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசினாங்கப்பா. ஆனா இப்ப எங்க போனாங்கன்னு தான் தெரியல. இப்ப பூமர் சாப்பிட்டுட்டு மூலையில உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் அவங்களுக்கான ஒரு தலைவன், அவங்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கிதான் உங்களுக்காக தான் நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இன்னைக்கு ஒரு தலைவனா இருக்காரு. அப்படிப்பட்டவர் அவங்க பக்கம் நிக்காம நம்ம இந்த வேங்கைவேல் பிரச்சனையிலே பல இது பேசணும். இப்ப அடுத்து இந்த கவின் வழக்குலையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் வரைக்கும் அவர் போய் நேர்ல பார்க்கல. ஒரு ட்விட் போட்டிருக்காரு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ட்விட்டு எப்படி போட்டிருக்காருன்னு சொல்லு. தடவி கொடுத்த மாதிரி போட்டிருக்காரு. நாங்க இந்த ஆணவ கொலையை கடுமையாக கண்டிக்கிறோம். ஆளும் கட்சியை கண்டிக்க மாட்டாரு, ஆணவ கொலையை கண்டிப்பாரு. இதுவே அதிமுக பிரிவில் நடந்ததா, அரசாங்கம் என்னதான் பண்றாங்க, எங்க மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னு வீடு கொண்டு எழுந்து பேசியிருப்பாரு. இது திமுக ஆட்சியில எப்படி இருந்தாலும் ஒரு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா வேணும்ல, அதுக்காக எனக்கு தெரிஞ்ச அமைதியா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பக்கம் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் என்ன ஆனாரு, எல்லா விஷயத்துக்குமே நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநில தலைவர், சிபிஐஎம் மாநில தலைவர் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவராது ஏதோ தடவனாப்புல ஒரு இதை போட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, குரலும் கொடுக்காம எதுவுமே பண்ணாம, இந்த விஷயம் தெரியுமா தெரியாத, அது எல்லா விஷயத்த பத்தியும் பேசுவாங்க. எப்பனா அதிமுக ஆட்சி பீரியட்ல மட்டும்தான். டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போது எதை பத்தியுமே பேச மாட்டாங்க, அமைதியா கண்டு காணாத மாதிரி போயிடுவாங்க. அதுக்கு தானே அவங்க எல்லாம் கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. இப்ப நீயே சொன்னல, இந்த 4 வருஷத்துக்குள்ள 65 சம்பவங்கள் நடந்திருக்கு, 3 வழக்குக்கு மட்டும்தான் எவிடன்ஸ் இருக்கு, இது ஆணவ படுகொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சிருக்காங்க. மீதி 62மே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆணவ கொலை தான் அப்படின்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லைன்ற மாதிரி விட்டுட்டாங்க. இதுவே இந்த கவினுடைய வழக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கவினும் அந்த பெண்ணும் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கவா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு தான் அந்த பெண்ணுடைய சகோதரன் இவரை பிளான் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறையில வேலை பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே உடந்ததான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியுது. ஆனாலுமே அவங்கள போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. கவினுடைய குடும்பம் கேட்கறது என்னன்னா, அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க கவினுடைய உடலை வாங்குவோம்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த எவிடன்ஸுமே இல்ல, அவர் தம்பி தான் இதை பண்ணியிருக்காருன்றதுக்கு தான் எவிடன்ஸ் இருக்கு, அப்பா அம்மா இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களான்ட்டு. அந்த பொண்ணு இல்லவே இல்லைன்றச்சுப்பா. அதுக்கப்புறமா கவினுடைய குடும்பத்தார் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரியான போட்டோஸ்,
அந்த பொண்ணு இவனுக்கு அனுப்பின மெசேஜஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் பண்ண பிறகுதான் அநியாயமா ஒரு பையனை இப்படி பண்ணிட்டாங்களே நமக்கே தோணுது. ஏன்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்பதான் அவங்க சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துக்கு வராங்க, பொருளாதார ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துடைய தலைமகன் எல்லா படிப்பெல்லாம் முடிச்சு ஐடி கம்பெனில மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் இப்பதான் உயர்ந்துகிட்டு இருக்கு. அந்த நிலைமையில குடும்பத்துல தலைமகனே அழிச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, படிப்புல ஃபர்ஸ்ட், வீட்டுல மூத்தவர், வேலையிலேயே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு, 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஆனா இந்த ஜாதியில மட்டும் பின்தங்கிய ஜாதி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரை வெட்டி கொன்னா இந்த சமூகம் எப்படி இருக்கு? இந்த சமூகத்துல எல்லாருமே பெருமையா பேசிக்கலாம், எல்லாருமே இல்ல, திமுக இந்த திராவிட மாடல் அரசு அப்பான்னு சொல்லக்கூடிய அவரே பெருமையா பேசிக்கலாம், இது பெரியார் மண், ஜாதியை ஒழித்தம்மன் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். ஆனா பேசுற நீங்களே தான் நிறைய இடங்கள்ல ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மறைமுகமா. எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு கேட்டா அது எல்லாருக்குமே தெரிய மாட்டுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, தொகுதி வாரியா வேட்பாளர்களை நிக்க வைக்கிறாங்க பாத்தியா, அந்த வேட்பாளர்கள் பட்டியலை நீங்க எடுத்து பாருங்களேன், அதுல இருக்கிற 3/4 பேரு அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. நீங்க படிச்சிருக்கியா, நல்லா டேலண்டா இருக்கியா, நல்லா வேலை பார்க்குறியா, அதெல்லாம் அவசியமே இல்லை. உனக்கு லாங்குவேஜே தெரியலையா, தமிழ் பேச வரலையா, அதெல்லாம் அவசியமே இல்லை. நீ என் ஜாதியா, நீ வா, உனக்கு ஒரு பதவியை போட்டு உட்கார வைக்கிறேன், நீ அதில் அந்த பதவியை வச்சுட்டு பெரிய ஆளா மாறிடு அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற அந்த திமுக ஆட்சி ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த இளைஞர்களுக்கு மத்தியில மறைமுகமா திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதை வச்சு மட்டும் தானே அவங்களால அரசியல் பண்ண முடியும். இப்போ மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, அது செல்லுபடி ஆகலை. அடுத்து இப்போ ஜாதியை வச்சு தான் அவங்க பெரிய அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இது பெரியாரமா நீங்க சாதி இல்லைன்னு பேசிட்டு இருந்தாலும் சாதிய படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. எவனுக்கும் சாவு வருது, இந்த சாதிக்கு ஒரு சாவு வராதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கணும்னு இருக்கு. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்து நடந்த அந்த மக்கள் கூட்டத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப பேச்சு இப்ப போச்சு, எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுவும் இல்லாம இந்த மீடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட பூதாகரமா காட்டி நம்மளே யோசிக்க வைப்பாங்க, என்னடா அது இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த திமுக பீரியட்ல எவ்வளவோ தவறுகள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மீடியா நடுநிலையா இல்ல, திமுகவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு அப்படின்றது சர்வசாதாரணமா இதன் மூலியமாவே தெரியுது. ஊடகங்கள் எல்லாமே திமுகக்கு கைக்கூலி ஆயிட்டாங்கல்ல, அப்ப அப்படிதான் இருப்பாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டே வராரு. அந்த வகையில் அம்மா இருந்தப்பையும் சரி, இவர் ஆட்சியில் இருந்தப்பையும் சரி, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட அம்மா கிளினிக் உருவாக்கப்பட்டிருக்கு. அம்மா கிளினிக் உருவாக்குனாங்கல்ல, அதோட நிலைமை இப்போ என்ன அப்படின்னா படு மோசமா இருக்குடி. ப்ராப்பரா டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறது இல்லை, அங்கே நர்ஸ் கூட ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் நாய்கள் தான் மருத்துவமனை முழுக்க சுற்றி திரிஞ்சிட்ருக்கு. அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையுடைய நிலைன்றது இருக்குது. மாசு இருக்காருல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு கூப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ஃபோன் ஒன்று பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குறைய சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ஃபோன் ஒன்று பண்ணார். சே, குறை சொன்னோடனே ஃபோன் பண்ணுறாரு, எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடுவாருன்னு பார்த்தா அந்த அம்மா ஃபோட்டோவையும் அந்த ஹாலில் மாட்டி வச்சிருக்கீங்க, அதை எடுத்து போட்டு ஐயா ஃபோட்டோ மாட்டுங்க, போனதோட வந்தப்பவே சொன்னல, இன்னும் ஏன் அந்த அம்மா ஃபோட்டோ மாட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்றது பாரு. பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அது இவங்களுக்கு தேவையில்ல, இவங்களுக்கு தேவை அந்த ஃபோட்டோ, பப்ளிசிட்டி, இந்த பேனர், இதெல்லாம் தான் அவங்க மெயினாக பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீ இப்போ ஒரு விஷயம் சொன்ன, அம்மா ஃபோட்டோவை எடுத்துட்டு ஐயா ஃபோட்டோ மாட்டுங்க அப்படின்னு ஒரு மீம் ஒன்று வைரல் ஆச்சு தெரியுமா? ஒரு அம்மா பேசியிருப்பாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் கலைஞர் காப்பகம், கலைஞர் உணவு, கலைஞர் மருத்துவமனை, கலைஞர் 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 பாத்ரூம் போனா கூட கலைஞர் பாத்ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க போல இருக்கே. அப்படி சொல்லல, கலைஞர் கக்கூசு, கலைஞர் பாத்ரூம் கட்டி வச்சிருந்தா கூட கலைஞர் கக்கூசும் சொல்லுவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த திமுக ஆட்சியில எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாங்க தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அதிமுக ஆட்சியில ஏதாவது ஒரு நலத்திட்டம் இல்லை, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏதோ ஒரு காலேஜே ஓப்பன் பண்ணா கூட தலைவர்கள் பேர் தான் இருக்கும். ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணால் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, இப்போது ஹாஸ்டல் ஒன்று கட்டினாங்க, ஹாஸ்டல் கட்டினா அதுக்கும் கலைஞரோட பேர், எல்லாத்துக்குமே கலைஞர் 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 தான். இதாலும் பரவாயில்ல, நாங்கள் பெத்த குழந்தைக்கு நீங்கள் ஏன் உங்கள் அப்பா பேரை வைக்கிறீங்கன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் பெத்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா பேர்லாம் கேட்டுட்டு இவர் குழந்தைய வாங்கிட்டு கருணாநிதி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. நானுமே பார்த்தேன் அந்த ஜெயக்கடா மேட்டர். இத்தனைக்கும் ஷேக் அலாவுதீன் ஒரு இஸ்லாமியர் பெத்த குழந்தைக்கு கருணாநிதி அப்படின்ற பேரை நம்ம அப்பா வச்சிருக்காரு.
பேர் வைக்கலாம் உங்க பிள்ளைக்கு வைக்கங்க, உங்க பேர பிள்ளைக்கு வைங்க. அதை விட்டு ஊராம் பெத்த பிள்ளைக்கெல்லாம் எதுக்கு உங்க அப்பா பேரை வச்சுட்டு சுத்துறீங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயத்தையும் அவர் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதிமுக ஆட்சியில எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க, இந்த திமுக ஆட்சி எவ்வளோ விஷயத்துல ஊழல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பேசுவோம்.